Good morning. Praise the Lord. How are you? Brand new week. Hallelujah. We pray that இந்த வாரத்துல கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தாலும் தைரியத்தினாலும் அன்பினாலும் உங்களை தேற்றி நடத்தும்படியாக we pray and we declare those things over your life. Hallelujah. So today's Bible study topic, quiet time topic, still about ஒதுக்குகிறது, being snubbed. இதில் வந்து எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டியும் பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2 விச் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள், ஏன் நம்மளே ஒதுக்குறாங்க, ஏன் நம்ம ஸ்னப் பண்ணுறாங்க அப்படின்றத ரீசன் தெரிஞ்சிட்ட பிறகு ஹவு வி வில் பிஹேவ் வித் தெம். என்ன என்றால் ஏற்கனவே சொன்னது போல சில சமயங்களில் மற்றவர்களுக்கு பயந்து சிலர் நம்மை ஸ்னப் பண்ணுவாங்க, அவர் ஒதுக்குவாங்க. எஸ்பெஷலி இது ரொம்ப வந்து ஒர்க், கார்ப்பரேட் வேர்ல்டு ஆர் ஈவன் among ரிலேட்டிவ்ஸ். மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்களோட பேசினா, இவங்களோட நான் பார்த்து சிரிச்சா அது உடனே மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட வந்து கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பயத்திலேயே அவங்கள அறியாமலே நம்ம அவங்க ஸ்னப் பண்ணிட, ஒதுக்கிட சான்சஸ் இருக்கிறது. ஸோ ஒன்ஸ் யூ ஃபைண்ட் அவுட் அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தேர் ஆக்சுவலி வெரி ஹாப்பி ஃபார் யூ, ஆனால் அவர்களோ மற்றவர்களுக்கு பயந்து தான் இந்த மாதிரி நடந்து கொள்ளுகிறான்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஹவு டு வி ரியாக்ட். அதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். 1 பேதுருல பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல டோன்ட் ரிட்டாலியேட் இன்சல்ட் வித் இன்சல்ட், அதாவது அவமானங்களை பழிவாங்க, அதற்கு பழி வாங்கறதுக்கு இன்சல்ட்டை யூஸ் பண்ண வேண்டாம் என்று போட்டிருக்கிறது. பட் அந்த வசனம் என்ன கண்டினியூ பண்ணுதா, பட் பிளஸ் தம் இன்ஸ்டெட் பே தம் பேக் வித் அ பிளெஸிங், அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுங்க. பிகாஸ் தேர் ஆல் நைஸ் பீப்புள். சூழ்நிலை காரணத்தினால நம்ம அவங்க ஒதுக்கி இருக்கலாம், ஸ்னப் பண்ணிருக்கலாம். ஸோ வாட் டு வி டூ இன் தட் சிச்சுவேஷன்ல அப்படி என்றால், லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா சிலவங்க இவங்க நம்மளை ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. No, you have to go back and talk to them in private. அந்த யாருக்கு அவங்க பயந்து இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெஸ்ஸி பார்த்தோம். அவர் வந்து டேவிடை வந்து சாமுவேலுக்கு முன்பதாகவே கொண்டு வரல. ப்ராபபிளி ஹி வாஸ் அஃப்ரேட் ஆஃப் த கம்யூனிட்டி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி. அதுக்காக அவர் பயந்து டேவிடை ஒதுக்கி இருக்கலாம். அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில ஒன்ஸ் யூ நோ தட் சம்படி ஹேட் இக்னோர்ட் யூ பிகாஸ் ஆஃப் தே வர் அஃப்ரேட் ஆஃப் சம்மன் சொல்லிட்ட பிறகு, யாரும் தெரியாத நேரங்களில, யாரும் பார்க்காத நேரங்களில கூடும் என்றால் நீங்க போய் அவங்களிடத்துல ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஹேவ் அ கனெக்ஷன் வித் தெம், கான்டாக்ட் தெம், ஹேவ் அ நைஸ், எல்லாவற்றையும் நல்ல கடன்ட்டு. எஸ்பெஷலி இப்போ நீங்க வெட்டிங்ஸ்லாம் போறீங்க, ஒரு ஈவன் ஆஃபீஸ் பிரேக், யாரும் பார்க்காத வேலை, ஹே எப்படி இருக்கீங்க, வாட்ஸ் கோயிங் ஆன், வெரி ஹாப்பி ஃபார் யூ, இஸ் எவ்ரி திங் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை யோர் பெஸ்ட் டு சால்வ் தட் பிரிட்ஜ், தட் கேப். ஏனென்றால் சிலர் இந்த பிரிட்ஜை, இந்த ஒரு கேப்பை பிரிட்ஜ் பண்ணாத போது ஒரு சூழ்நிலையினால அது கண்டினியூ ஆகி ஃபியூச்சர்ல இட் வில் பிகம் அ ரியலி அ வெரி வெரி லாங் கேப், ஒரு பெரிய ஒரு கேப் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்றது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மனஸ்தாபமே வர மாதிரி கூட ஆயிடலாம். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் மிஸ் டூயிங் தட். அதனால தான் நான் எம்பசைஸ் பண்ணுகிறேன். பார்க்காத வேலையில அதுக்குன்னு நீங்க போய் மற்றவங்களை பத்தி தவறாக பேசணும்னு நான் சொல்லல. அவங்களுக்கு பயந்து தானே என்கிட்ட பேசல, சிலவங்க அப்படியே ஓப்பனா பேசிடுவாங்க. அவங்க இருந்ததுனால தானே என்னை கண்டுக்கல, அவங்க இருந்ததுனால தானே எங்களோட பேசல அப்படின்லாம். நோ, லெட்ஸ் நாட் கோ இன்டு அஃபெண்டிங்ஸ் எனிஒன், ஸ்பீக்கிங் ஈவில் ஆஃப் எனிபடி, அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வில் கண்டினியூ டு மெயின்டைன். மற்றவங்க இல்லாதல we are praying for you. நீங்க எங்களை பார்த்து ஒழுங்கா பேச முடியல, பட் ஸ்டில் we bless you, we are praying for you. அதோட முடிச்சிடலாம். So that love will be stronger, that love, the connection will still be there, whether it is your colleague or your friend or your relative. So that is what I wanted to emphasize. Knowing this, இதனால தான் அவங்க உங்களை ஸ்னப் பண்ணாங்கன்னு. So we will take it little by little, but again I pray that let us not retaliate insult with insult. அவமானங்களை திருப்பி கொடுக்காம அதற்கு பதிலாக let's give them a blessing. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, even today we love the scripture, Lord. You told us to give them back with a blessing. மற்றவங்களுக்கு திரும்பி ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு வேண்டிய கிருபையை கொடுங்க, ஞானத்தை தாங்க. ஏனோ தானோ நாங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு போகாம நீர் எங்களுக்கு வசனங்கள்ல எவ்வளவு பொதிச்சிருக்கு, அதெல்லாம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, கர்த்தாவே நீங்க எப்படி இந்த உலகத்துல நடந்தீங்களோ அதே போல நடக்கும்படியாக கிருபை தாரும்.
பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். Give you all the glory. In Jesus' name we pray. Have a wonderful week, wonderful day. God bless you. We are praying for you. Be blessed.